வணக்கம் நண்பர்களே, ராம் கனெக்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யாரிடம் பெரிய அளவில் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உள்ளனவோ அவர்கள் அமைதியாக வாழ முடியும். உலகமும் பலவானின் பக்கம் நின்று கொள்ளும். இதை இந்தியா நன்றாக புரிந்திருக்கிறது. அதனால் ஒடிசாவில் தற்போது 1500 கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை நடைபெற்றது. இதன் மூலம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பம் கொண்ட உலகின் 4வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ஒடிசா கடற்கரையில் DRDO இந்தியாவின் ஏவுகணை சக்தியை அதிகரிக்கும் மிக முக்கிய சோதனையை மேற்கொண்டது. இந்த முறை 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கை புதிய ஏவுகணை துல்லியமாக சரியான நேரத்தில் தாக்கியது. இதன் மூலம் இந்தியா ஹைப்பர்சோனிக் எலைட் நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்தது. இந்த ஏவுகணையின் தாக்குதல் தூரத்தை எதிர்காலத்தில் 3500 கிலோமீட்டராக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நீண்ட தூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை ஹைப்பர்சோனிக் வகையை சேர்ந்தது. இது மார்க் 5 வேகத்தை தாண்டி அதிகபட்சமாக மார்க் 10 வேகத்தை எட்டும் என கூறப்படுகிறது. அதாவது ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகத்தில் பயணிக்கும். அதனால்தான் இது மிகவும் ஆபத்தான ஏவுகணையாக கருதப்படுகிறது. தற்போது இந்தியாவிடம் சப்சோனிக் மற்றும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளன. ஒளியின் வேகத்தை விட குறைவானவை சப்சோனிக், அதற்கு மேற்பட்டவை சூப்பர்சோனிக். இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை சூப்பர்சோனிக் வகையை சேர்ந்தது. அதன் வேகம் மார்க் 2.8 முதல் மார்க் 3 வரை இருக்கும். ஹைப்பர்சோனிக் என்றால் மார்க் 5ஐ தாண்டிய வேகம். சமீபத்தில் பிரம்மோஸ் ஏவுகணைகளின் வேகத்தையே பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்த ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் தடுக்க முடியவில்லை. அப்படி இருக்க ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை எப்படி தடுக்க முடியும்? இப்போது ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் சில நாடுகளிடம் மட்டுமே உள்ளது. அமெரிக்காவின் டார்க் ஈகிள், ரஷ்யாவின் ஜிர்கான், சீனாவின் CJ-1000 போன்றவை அதற்கு உதாரணம். தற்போது இந்தியாவும் இந்த பட்டியலில் சேர்ந்துள்ளது. இந்த ஏவுகணையை நிலத்தில் இருந்தும் போர் கப்பல்களில் இருந்தும் ஏவ முடியும். இதுவே இந்தியா தற்போது சோதனை செய்துள்ள ஹைப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை பற்றிய முக்கிய தகவல் ஆகும். மேலும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க வையகம்.